கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து சுவிசேஷத்தை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்து வந்தோம். சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும், எப்படி பிரசங்கிக்கப்பட்டால் எழுப்புதல் உண்டாகும் என்று கடந்த வாரத்திலே நாம் கேட்டிருந்தோம். அதை குறித்து தொடர்ந்து நம் மத்தியில் இருக்கிற போதகரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கடந்த வாரம் நம்ம சுவிசேஷத்தை குறித்து, அப்போஸ்தலருடைய சுவிசேஷங்களை குறித்து பார்த்து வந்தோம். அந்த காலகட்டத்துல அவங்க இரத்த சாட்சிகளாக கர்த்தருக்காக மரித்தார்கள் பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படணும், எப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டா எழுப்புதல் உண்டாகும், இதை நாம் கடந்த வாரத்தில் முடித்திருந்தோம். அதை குறித்ததான கருத்துக்களை இந்த நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சுவிசேஷம் என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாய் அமைகின்றது. என்னவென்று சொன்னால், சுவிசேஷம் இருப்பது ஒரு சுவிசேஷம் தான், இதில் என்ன விதமான குழப்பங்கள் என்று சொல்லி சில மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில். ஆனால் எப்படிப்பட்ட சுவிசேஷம் என்பது, அதாவது சுவிசேஷம் அப்படியே இருக்கிறது, சுவிசேஷத்தில் மாற்றங்கள் இல்லை. இன்னும் வருகின்ற காலத்தில் அதாவது மொழிபெயர்ப்பில், அதாவது டிரான்ஸ்லேஷன்ஸ்ல சில வித்தியாசங்கள், அதாவது மனுஷன் சுலபமாய் புரிந்து கொள்கிற மொழிகளை அவர் அதை உபயோகிக்கிறதுனால அதாவது அந்த மொழியுடைய அந்த தகுதி, தரம், குவாலிட்டி, அதோடைய ஸ்டாண்டர்ட் குறைந்து போகிறது. ஆனால் சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட சுவிசேஷம் பாருங்க. இந்த சுவிசேஷமானது எல்லா இடத்திலும் எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. சுவிசேஷம் என்பது என்ன என்று சொல்லி எல்லா ஜாதி ஜனங்களும் மொழி பேசுகின்ற மக்களுக்கும் தெரியும். சுவிசேஷம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு, அவருடைய வாழ்க்கை என்று சொல்லி. ஆரம்பத்தில் இந்த சுவிசேஷம் எப்படியாக இருந்தது, ஏன் இன்னும் தேசத்தில், நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வராமல் இருக்கிறது? நாம் நினைக்கின்றோம், நாம் உபவாசம் எடுத்து ஜபிக்கிறதுனால எழுப்புதல் வரும், தொடர்ந்து கூடி கூடி ஜபிப்பதனால் எழுப்புதல் வரும், ஜபத்தினால் நிச்சயமா எழுப்புதல் வரும். ஆனால் சுவிசேஷம் என்பது ஆதியிலே பிரசங்கிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தின் தலைவர், நாயகன், அதாவது பிரதான அப்போஸ்தலர் யார் என்று சொன்னால் இயேசு. அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. இப்ரேயர் 12 சொல்கிறோம், 12:1 சொல்கிறோமாய், உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையே கண்ணோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவுள். அப்படின்னு சொன்னால் நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்போ இயேசுவை பார்க்கும் போது ஏன் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும்? மனிதர்களுக்கு அதே கேள்வி, இயேசு கிறிஸ்துவை பார்க்கறது. இப்ப இயேசு கிறிஸ்துவ பார்க்க நாங்க யாரை பார்த்துட்டு இருக்கோம் கூட கேள்வி இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய மனிதர்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு உணர்வு இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? அநேக மக்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் இயேசுவை குறித்து அதிகமாய் பார்க்க மாட்டார்கள். அதாவது அப்போஸ்தலரை குறித்தும் அதிகமாக பார்க்க மாட்டார்கள். பிரபலமான மிஷனரிகளை குறித்து அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற அதாவது விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இப்பொழுது இருக்கிற பிரபலமான ஊழியக்காரர்களை பார்த்து அவரை போல் நான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இயேசுவை போல மாறணும்னு நினைக்காம அவங்கள போல மாறணும்னு நினைச்சு சில உதாரணங்களை கொடுக்கிறேன் பாருங்க. சில எந்த ஊழியக்காரர்களை குற்றப்படுத்த நான் விருப்பப்படல. சில ஊழியக்காரர்கள் பாடலை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற விதானம், அதாவது எந்த விதத்தில் அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள் என்பது நம்முடைய நோக்கம். அந்த ஊழியக்காரருடைய வாயில எப்பேற்பட்ட வார்த்தைகள் வருகிறது, தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சந்ததி என்ன செய்கிறதுனா, அவருடைய ஹேர் கட்டிங், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவர் ட்ரெஸ் போடுறது எப்படி இருக்குது, அவர் நடனம் ஆடுறது எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த பிரசங்கியாரை பார்க்கிறவர்கள் முதலாவதாக மேல் தோட்டத்தினுடைய தரித்துக் கொண்டிருக்கிற அதாவது வஸ்திரங்கள், அதாவது மேல் தோட்டத்தை பார்த்து அவரை போலவே அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அடுத்து என்ன நினைக்கிறார்கள்? ஊழியக்காரர்களை பார்க்கும் போது அந்த ஊழியக்காரனை போலதான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அந்த ஊழியக்காரனை போலத்தான் நான் பாட வேண்டும், அந்த ஊழியக்காரனை போலத்தான் குதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் பார்க்க வேண்டியது யாரை? இயேசுவை.
ஏன் சொன்னா இயேசுவை பார்த்த ஊழியம் தான் சீடர்கள் செய்தது, அப்போஸ்தலர்கள் செய்தது. அந்த அப்போஸ்தலர்கள் விட்டு போன அவருடைய மாதிரியை பின்பற்றினவர்கள் தான் மிஷனரிகள். அந்த ஊழியமானது எப்படி கடந்து வந்துச்சுன்னா, அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவர் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்தார். 30 ஆண்டுகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பிரசங்கமாய் வைத்தார். அந்த 30 ஆண்டுகள் ஒரு பிரசங்கத்தை செய்யவில்லை, ஆனால் ஜனங்கள் அவரை பார்த்தார்கள். அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடத்தை, அவருடைய சுவாபம் எல்லாவற்றையும் கவனித்தார்கள். அடுத்து அவர் என்னத்தை பிரசங்கம் செய்தாரோ, எதை போதித்தாரோ, அதை அவர் நடைமுறையிலே அவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்ததை ஜனங்களுக்கு காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள். வேதம் சொல்லுது ஒரு புறாவை போல இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாம் இப்போ சபைகளில் பார்க்கும்போது, அந்த போட்டோஸ்ல பார்க்கும்போது, ஓவியத்துல பார்க்கும்போது, எல்லா இடத்துலையும் புறாவை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார். சில நேரத்தில் புறாவை பார்க்கும்போது ஒரு பரிசுத்த ஆவி இப்படிதான் இருந்திருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறோம். அது ஒரு வடிவம், அது ஒரு ஓவியம், அது ஒரு பட்சி, அது ஒரு பறவை கடந்து போகிட்டு. இருந்தாலும் அந்த புறாவுக்கு இருக்கிறது 2 செட்டைகள், 2 ரக்கைகள், 2 விங்ஸ். அப்போ உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், இடது செட்டை ரக்கையில பார்க்கும்போது, அதாவது வலது செட்டையில் இருக்கிற ரக்கை பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஆவிக்குரிய வரங்கள், ஒரு பக்கம் ஆவிக்குரிய கனிகள். அப்போ 2 ரக்கை இருந்தால்தான், அந்த 2 செட்டைகள் இருந்தால்தான் அந்த புறா பறக்க முடியும். ஒரு செட்டில் பறக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஜனம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமாய் ஜெபிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், தேவனோடு சஞ்சரித்து நாம் அவனுடைய வல்லமை மகிமை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அவர்கள் குறிப்பிட்ட சில ஊழியர்களை நிறுத்தி முன்னே அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். பைபிள் காலேஜில் சில காலேஜில் நான் டீனா இருந்தேன், காலேஜ் பாஸ்டா இருந்தேன். அந்த இடத்துல அநேக பிள்ளைகள் அதை படிப்பதற்காக மாணவர்கள் கடந்து வருவார்கள். ஒரு மாணவன் என்ன பண்ணினான் தெரியுமா, சில போட்டோஸை வச்சு முன்னால அது மேல கை வச்சு ஜபிப்பான். அதுல முதலாவதாக யாருடைய போட்டோ ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, பின்னினுடைய போட்டோ மேல கை வச்சு, ஆண்டவரே நான் பின்னினை போல மாறணும், நான் பின்னின் போல மாறணும். அடுத்து ஐஸ்வர்யா ராய் போட்டோ மேல கையை வச்சு, எனக்கு ஐஸ்வர்யா ராய் போல ஒரு மனைவி கிடைக்கணும், ஐஸ்வர்யா ராய் போல ஒரு மனைவி கிடைக்கணும். ஜபத்தில் மாற்றங்கள் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கட்டும். அப்பொழுது நாம் என்ன நினைக்கிறோன்னா, இப்ப இருக்கிற சந்ததியில என்னை ஆண்டவர் மன்னிக்கணும், ஊழியக்காரன் மன்னிக்கணும், ஒரு வேளை தவறாக நான் பேசியிருந்தா, இன்னைக்கு 90% பார்க்கல அதிகமான ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இயேசுவை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், விசுவாசிகள் மிகவும் மிகவும் குறை. அவர்கள் என்னத்தை பார்க்கிறான்னு சொன்னா, அந்த ஊழியக்காரர் மூலியமாக வெளியில நினைத்துக் கொள்ளுங்க, அவர் கை நீட்டின கீழே விழுகிறார். அவர் கை நீட்டும் போது அப்படியே அற்புதம் நடக்குது. நானும் கையை நீட்டும் போது விழ வேண்டும், நானும் ஜபிக்கும் போது அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், பிசாசுகள் ஓட வேண்டும், வியாதிஸ்தர்கள் சுகம் அடைய வேண்டும். இது ஆவிக்குரிய வரங்கள். ஆனால் அன்பு, பரிசுத்தம், இச்சையடக்கம், சாந்தம், இப்படிப்பட்ட 9 ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5:22 படி. இந்த கனிகளிலே ஒரு கனி, அதாவது முதல் கனி என்ன சொல்கிறது? அன்பு என்று சொல்கிறது. இயேசுவின் அண்டை இருந்த ஒரு மேன்மையான, ஒரு உத்தமமான, யாரிடத்திலும் இல்லாத ஒரு கனி அன்பு. வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் அவர்களை துப்பி, அவர்களை கேலி பரியாசம் செய்த, அவர்களை ஈனமாய் கேவலமாய் ஜனங்கள் பேசி நகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாது.
இப்பொழுது ஒரு இஷ்யூ நம்ம ஊழியக்காரன் மத்தியத்துல சில இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அதாவது சில கதைகள், சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன விஷயம்? ஒரு ஊழியக்காரன் அவரு பாடுறாரு, அவர் டான்ஸ் பண்றாரு, அவரு பாடுறாரு. அத இன்னொரு ஊழியக்காரர் பார்த்து சொல்றாரு, இவர் பாடுறது சரியில்லை, இவர் டான்ஸ் பண்றது சரியில்லைன்னு ஊழியக்காரர் தாக்குறாரு. அந்த ஊழியக்காரர் என்ன தாக்குறாங்கன்னு சொல்லி இவரு வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த ஊழியக்காரர் மேல பேசுறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, அவருடைய பழக்க வழக்குகள் எனக்கு பிடிக்கல, என்னுடைய பழக்க வழக்குகள் இன்னொரு ஊழியக்காரன் பிடிக்கல. இப்போ அரசியல்வாதத்தை போல, அரசியல்வாதிகளை போல ஊழியக்காரன் போட்டியில கடந்து வந்துட்டாங்க. இந்த போட்டிக்கு ஏற்ற பிரசங்கங்களை அவர்கள் செய்கிறார்கள். அந்த ஊழியக்காரனை தாக்கி இவர் பேசுறது, இந்த ஊழியக்காரனை தாக்கி அவர் பேசுறது. இதுதான் இப்போ ஊழியமாயிடுச்சு. கண்டிப்பா இப்ப அதிகபட்சமாக அதுதான் நடக்குது. அன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் இது சரியில்லை, அவங்க ஊழியம் சரியில்லை, இவங்க ஊழியம் சரியில்லை, ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஊழியங்க தான் நிறைய பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் அந்த அன்பை ஜனங்களுக்கு காண்பித்தார். அவர் சொன்னாரு, தன் சிநேகிதனுக்காய் தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் பெரிதான அன்பு. அப்படின்னா ஊழியக்காரத்துல அன்பு, இந்த உலகம், இந்த ஜனங்கள், விசுவாசிகள் அன்பை எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரனை என்று சொன்னால் யார் என்று யோசிக்கும் போது ஆண்டவர் தான் அதாவது பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் சீடர்களை விட்டு சென்றார். அப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் ஜனங்களுக்கு அவர் பிரதிபலித்தார்கள், சீடர்கள். இப்பொழுது மிஷனரிகளை குறித்து நாம் பேசும்போது, வில்லியம் கேரி குறித்து பேசும்போது, லெசிகன் பாலை குறித்து பேசும்போது, மற்றுமல்லாமல் கான்ஸ்டிடியூஸ் பெஸ்கி என்ற மனிதன், அநேக மிஷனரிகள் குறித்து பார்க்கும்போது அவரிடத்தில் காணப்பட்டது முக்கியமான அன்பு. அந்த அன்பினால் தான் இந்தியா தேசத்துக்கு கடந்து வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். வில்லியம் கேரியை குறித்து சொல்லும் போது அந்த இடத்துல வில்லியம் கேரி இடத்துல அந்த ஒரு கூட்ட ஜனங்கள், சபையின் கூட்ட ஜனங்கள் சொன்னார்களாம், இந்த மாதிரி விக்கிரத்தினாலும் மாந்திரிகத்தினாலும், அதாவது கணவன் மரித்து போனால் கூட மனைவியும் எரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட சாபத்திலும் பயங்கரமான காரியத்திலும் கட்டப்பட்டிருக்கிறது இந்தியா தேசம். இந்த இந்திய தேசத்துக்காக சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி இந்த கூட்டத்தில் யார் நீங்கள் கடந்து போக போகிறீர்கள் என்று சொல்லும் போது வில்லியம் கேரி ஒரு அதாவது செருப்புகளை தைக்கிற வேலை தான் அவருடைய காப்ல. அவர் என்ன சொன்னார்னா, நான் கடந்து போறேன்னு சொன்னார். கடந்து போய் இந்தியா தேசத்தை அவர் கடந்து வந்த பிறகு, கல்கட்டா பகுதியில் அவர் கடந்து வந்த பிறகு அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் கடந்து வந்தது. அவர்கள் பிள்ளைகளை இழந்து போக 2 பிள்ளைகள் மறித்து கொண்டு ஜரத்தினால தாக்கப்பட்டு தன்னுடைய மனைவி வாழ்க்கை கடந்து போச்சு. எல்லாம் கடந்து போன பிறகு அந்த சுவிசேஷத்தை இவரால் பிரசங்கிக்க முடியாமல் போனதா. அப்போ சொன்னாரா, இல்ல இந்த சுவிசேஷத்தை என்னால பிரசங்கிக்க முடியாமல் போனது, என்னுடைய குழந்தைகள் குடும்பம் அழிந்து போனது, நான் மறுபடியும் இங்கிலாந்து திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தகவல் கொடுத்தாராம். அப்பொழுது அங்க இருக்கிறவர்கள் சொன்னார்களாம், இல்லை எந்த காரணத்துக்கும் இந்திய தேசத்தை விட்டு நீங்க வரக்கூடாது. அவர் சொன்னாங்களா, ட்ரை வித் டியர்ஸ் சொன்னாங்க. கடைசியாக நீ செய்ய வேண்டியது ஜனங்களுக்காக நீ அழ வேண்டும், இந்த அழுகையின் ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அடுத்து அவர் அழுது புலம்பி அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முடிந்தது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிந்தது. இதை கேட்கும் பொழுதே இறுதியும் உடையது. அவருடைய வாழ்க்கையில அவருடைய 2 பிள்ளைகள் இழந்து போய், மனைவியை இழந்து போய், அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில கூட அவரால் எப்படி ஊழியம் செய்ய முடிஞ்சது? எப்படி அவரால் நிலை நிற்க முடிஞ்சது? அதை குறித்து பார்க்கும்போது ஆணுடைய அன்பு, அதாவது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற அன்பு. இப்போ மாம்சத்தில் சொந்தம், பந்தம், மனைவி, பிள்ளைகள், அவர்களை நேசிக்கிறோம். நேசிப்பது நமக்குள் இருக்கிற ஒரு சுவாபம். ஆனால் ஆணுடைய அன்பு, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் நேசிக்கிறோமோ அதை போல் முழு உலகத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய திட்டம் என்னவென்றுச்சுன்னா, உலகம் எங்கும் சுவிசேஷம் கடந்து போக வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பின முக்கியமான காரணம் என்னவென்றுச்சுன்னா, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற அன்பு அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது.
வேதம் சொல்றது இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு அகலம் ஆழம் உயரம் இல்லை என்று சொல்லி. அப்படின்னு சொன்னா அவர்கள் மனைவி எழுந்து போகிற ஒரு காலகட்டத்திலும், பிள்ளைகளை இழந்து போகிற ஒரு காலகட்டத்திலும், தன்னுடைய வாழ்க்கையே இரத்த சாட்சியாய் அழித்துக் கொள்கிற ஒரு காலகட்டத்திலும் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது கிறிஸ்துவின் அன்பு அதிகமாக. ஆனபடியால் தான் அவர்கள் கிறிஸ்துவின் மேலான அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படி அவர் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினால், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தினால் எனக்கு இருந்த எல்லாவற்றினால் இழந்து போனேன், லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் அன்பு மகிமை இந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு அடிமையின் ஸ்தானத்துக்கு கடந்து வந்தது. அந்த அன்பானது அவர் சொல்கிறோமாய் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நான் கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்ததை போல் நானும் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கபடி அந்த அன்பு என்னையும் நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொன்னால். ஆனபடியால் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம், ஸ்தேவான் என்ற ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். அவனை பொய் சாட்சிகளை கொண்டு அவனை நிறுத்தி எல்லோருமே அவனை கல்லறைந்து சாகடிக்கிற ஒரு கட்டம். அந்த எல்லோருமே அவனை கல்லறைந்து சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் மறிக்கின்ற தருவாயிலே அவன் ஒழுங்கால் படித்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்கள் தண்டனை சிக்ஷை இந்த நியாய தீர்ப்பை இவர்கள் மேல் போடாதபடிக்கு இவர்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள நாம் பார்க்க வேண்டிய ஒரு விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய மாம்சத்தில் வெளிப்படுகிற அன்புக்கு ஒரு முடிவு, ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய அன்பை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ளும் போது ஜீவனுடைய நாளெல்லாம் நம்ம எப்பேற்பட்ட இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் இழந்து தேவனுக்காக நான் சாட்சியாக இருப்பேன், அவருடைய அன்பை மாத்திரமே நான் காண்பிப்பேன் என்ற ஒரு, அதாவது அப்பேற்பட்ட ஒரு தியாகம், ஒரு பரிசுத்தம், ஒரு வைராகியம் நமக்குள் கடந்து வருகிறது. கண்டிப்பா ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்காக சுவிசேஷ பிரசங்கிகள் தேவனுடைய அன்பு அவருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் தேவனுக்காக உண்மையாக அந்த ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட உண்மையா நேசித்து ஊழியங்களை செய்து வர எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? தேவனுக்காக அர்ப்பணிப்போடு உண்மையா ஊழியம் செய்யறவங்க. ஊழியம் என்று சொல்வது ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். ஒரு 9 கோடிக்கு அவர் ஆஸ்திகளுக்கு அவர் அதிபதியாக இருந்தார். 2000 ஆண்டுகளுக்கு பின் அவர் என்ன சொல்ற, லாபமான அனைத்தையும், அதாவது கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன். ஊழியம் என்பது ஆண்டு சொல்கிறார், என் பின்னே ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு, அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொல்கிறார். ஆதியிலே காணப்பட்ட ஊழியம், மிஷனரிகள் வரைக்கும் காணப்பட்ட ஊழியம், அவர்கள் மகிமையான இருந்த ஸ்தானம், அவருடைய அதாவது வசதிகள், மாற்றங்களை குறித்து பார்க்க நம்ம இந்திய தேசத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் இருந்திருக்கும். அவருடைய எல்லாவற்றையும் வசதிகளையும், தான் இருந்த ஸ்தானத்தையும், தனக்கு இருந்த அந்த உயர்ந்த அதாவது சுகபோகங்களை, சுகங்களை, தனக்கு இருந்த எல்லா தகுதிகளை அவர்கள் விட்டு கிறிஸ்துவின் அன்பை மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தரமட்டும் தங்களை தாழ்த்தி தன்னுடைய கலாச்சாரங்களை, தங்களுக்கு இருந்த எல்லா சுகங்களை அவர்கள் விட்டு ஒரு அடிமை ஸ்தானத்தை போல் அவர்களும் மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் குறித்து பார்க்கும்போது ஊழியத்துக்கு வருகிற ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், மன்னிக்க வேண்டும் தவறாக இருந்தால், ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இந்த ஊழியத்தின் நிமித்தம் என்னுடைய ஸ்தானம் உயர்த்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு ஓட்ட ஸ்கூட்டர் இருக்குது, இன்னைக்கு ஒரு ஓட்ட கார் இருக்குது, நல்ல ஒரு ஜாகுவார் கார் வரணும், நல்ல ஒரு ரோல்ஸ் ராய் கார் வரணும், இல்லை ஒரு பென்ஸ் கார் வரணும். நான் இப்போ உட்கார்ற அதாவது ஒரு ஆசனம் ஒரு சாதனமாக இருக்கிறது, இன்னும் உயர்ந்த ஆசனமாக இருக்கணும், என்னுடைய சபை இப்படியா இருக்கணும், என்னுடைய ஊழியம் இப்படி வளரணும், எனக்கு ஆதாயங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும், இன்னும் சுகபோகத்துக்கு நேராக ஊழியம் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே ஒழிய கர்த்தருடைய தியாகத்தையும் பரிசுத்தத்தையும் அவருடைய அன்பையும் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஊழியர்களால் முடியாமல் இருக்கிறபடியால் தான் இன்னும் தேசம் பின்தயங்கி
எழுப்பதில் இல்லாமல் நம்முடைய தேசம் காணப்பட காரணமா இருக்கிறது. கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு வார்த்தையும் உண்மையா இருக்கிறது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல தன்னுடைய எல்லாவற்றையும் சொத்துக்களா இருந்தாலும் எல்லா ஆஸ்திகளும் அழித்து கத்தருக்கென்று ஊழியம் செய்த மனிதர் அவருக்காக ஊழியம் செய்யும்படி ஓடினாங்க. இந்த காலகட்டங்கள்ல தங்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிற ஊழியர்கள் அநேகர் இருக்காங்க சொல்றீங்க. அதனாலதான் எழுப்பதும் தடைப்பட்டு நிறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை. அப்போ இந்த காலகட்டங்கள்ல எழுப்புதல் உண்டாக எப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும்? அப்ப எழுப்புதல் உண்டாகும். சுவிசேஷம் என்பது அதாவது எழுத்தின் முறையிலே லிட்ரல் தியரட்டிக்கல், அதாவது எழுத்தின் முறையிலே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஊழியர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதாவது எழுத்து முறையிலே, அதாவது வார்த்தை முறையிலே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்று சொன்னால் ஜனங்கள் மனம் திரும்ப முடியாது. வார்த்தையில அப்படின்னு சொன்னா எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது, மிஷனரி வாழ்க்கையை பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சுவாபங்களை, குணலட்சணங்களை, அவருடைய நடவடிக்கையை, அவருடைய மனசை, அதாவது அவர் எப்படி நடந்தாரோ, ஜனங்களை எப்படி நேசித்து ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அப்படியாக கிறிஸ்துவின் அன்பை, ஜீவனை கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரை மாத்திரமே நேசிக்கத்தக்கதாக, ஜனங்களை மாத்திரமே நேசிக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாழ்க்கையில, நடைமுறையில ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்கும்போது, இன்னொரு வார்த்தை என்ன சொன்னால், அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொல்லி. அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்குள் உருவாக வேண்டும். அப்படின்னு சொன்னால் ஊழியக்காரனா இருக்கிற நானா இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம், அவர்களுக்குள்ளே ஊழியக்காரர்களாய் அல்ல, அவர்களுக்குள்ளே இயேசுவை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு ஊழியனும் இயேசுவை போல் மாறினால் நிச்சயமாய் நமக்கு அடுத்து வருவது பெரிய எழுதுகின்றார். கண்டிப்பாக இப்போ ஒரு பிரசங்கிப்பது வெறும் வாயின் வார்த்தையில இப்படி நடங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்றது, வாழ்க்கை நடைமுறையில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது எழுப்புதல் உண்டாகும் சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா வாழ்க்கை இன்னைக்கு சாட்சிகள் குறைந்து இருக்கிறது, பிரசங்கங்கள் அதிகமா இருக்கிறது, ஆனா நடைமுறைகள்ல வாழ்க்கையில செயல்படுதல்ல சுவிசேஷம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா சுவிசேஷத்தை கொண்டு வரும்படிக்கு எவ்வளவு மிஷனரிமார்கள், அப்போஸ்தலர்கள் இந்து தேசமாக நம்முடைய தேசத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தன் ஜீவனையை கொடுக்கும்படிக்காக சுவிசேஷத்தை அறிவித்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல கூட நமக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நம் தேசத்துக்கு கடந்து வந்த ஒவ்வொரு மிஷனரிமார்களாகட்டும், இல்ல அந்த காலகட்டங்கள் அப்போஸ்தலர் ஊழியங்களாகட்டும், தியாகமுள்ள ஊழியங்களாகவும் உண்மை உள்ள ஊழியங்களாகவும் இருந்து இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை போல சாட்சி உள்ள வாழ்க்கையும் நடைமுறையில் இருக்கும் பொழுது எழுப்புதல் உண்டாகும் என்று இன்னைக்கு நம்ம கேட்டு அறிந்து கொண்டோம். இந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.